நினைத்து நினைத்து எந்த மனது குழம்பு தடி உந்த நினைவால் எந்த மனமோ நிரம்பு தடி தடுக்க முடியவில்லை என் கண்ணை என்னை மீறி தேடு தடி அது உன்னை பார்த்த அந்த நொடி துடிக்க மறக்கு தடி எந்த நிதயம் இனி உனக்கு அடிமையடி. வணக்கம் நான் ஷோர் வால்சனஸ் மிஸ்டி பரம் வால்சனஸ் மிஸ்டி ஆஃப் வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ அஞ்சாமை அப்படிங்கிற படத்தோட ஒஃபிஷியல் ட்ரெயிலர் தான் ரியாக்ட் பண்ண போகிறோம். விதாத் சார் ஒரு பக்கம், ரஹ்மான் சார் இன்னொரு பக்கம், ஆக்டர் ரஹ்மான் சார் அண்ட் வாணி போஜன் மேம். ஓகே, செக் அவுட் பண்ணிடலாம்னு சொல்கிறேன். அண்ட் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தலாம், பட் ஒரு பக்கம் இருக்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி சொல்லிட்டு பார்த்தலாம். ஒரே நிமிஷங்க, சாரிங்க, செட்டிங்ஸ் மாற்றவில்லை. எஸ் ஓகே, பார்த்தலாமா? ஹியர் வி கோ. மன்னா, தேர்தல் நெருங்கி வருகிறது. மக்கள் நம்மேல் கடுங்கோபத்தோடு கொதித்து கொண்டிருக்கின்றனர். தேர்தலுக்கு முன் கையெடுத்து கும்பிடுவது நீங்கள், தேர்தலுக்கு பின் குனிவது நாங்களா? கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு கைக்கூலியாகி நாட்டையே விற்கிறாய். ஓகே, பிள்ளைகளை படிக்க வைக்க எந்த தரப்பு தான் கஷ்டப்படாமல் இருக்கேன். படித்தா போதுன்னு ஒரு காலம், அதுக்கப்புறம் மார்க் எடுக்கணும்னாங்க. இப்போ அவன் சொல்கிறத தான் படிக்கணும்னு ஆயிப்போச்சு. கல்வியை கஷ்டப்பட்டு தான் படிக்கணுமா? கஷ்டப்பட்டு படிக்கிற மாதிரி இந்த சிஸ்டத்தை உருவாக்கி வச்சிருக்காங்கன்னு நாம என்னைக்காவது யோசிச்சிருக்கோமா? ஓப்பனா சொல்லணும்னா உங்க பையன் நல்லா படிக்கிறான். ஃபியூச்சர்ல என்ன ஆகணும்னு நினைக்கிறீங்க? உங்க லட்சியம் என்ன? நான் டாக்டர் ஆகணும்ன்றது என்னோட லட்சியம். என் பையனையும் நம்ம தெருவில் ஆட விட்டுறாரு. இந்த திட்டத்தை உச்சநீதிமன்றமே ஒப்புக்கொண்டு நடைமுறைப்படுத்த ஆணையிட்டுள்ளது. பள்ளியில் படித்த பின்பு அந்த கல்வி தகுதி இல்லை என்றால் நாம் ஏன் பள்ளிக்கு போக வேண்டும்? 5000 மெடிக்கல் சீட்டுக்கு 2 லட்சம் பேர் கோச்சிங் போறாங்க. 2 வருஷம் முன்னாடி வரைக்கும் மருத்துவர்களான எல்லோரும் மாநில வழி சிலபஸ் படிச்சு தான் டாக்டர்ஸ் ஆயிருக்காங்க இல்லையா? You can see the students waiting here to write the examination. 700 ஓபன் ஹார்ட் சர்ஜரிஸ் பண்ணியிருக்கேன். நான் எந்த தகுதி தேர்வு எழுதி வந்தேன்? ஆண்டுகளில் வெறும் 390 பேர் மட்டுமே அரசு பள்ளிகளில் இருந்து மருத்துவக் கல்லூரியில் சேர்ந்துள்ளனர். இந்த தகுதி தேர்வு வந்த பிறகு சென்ற வருடம் வெறும் 7 பேர் மட்டுமே சேர்ந்துள்ளனர். இந்தியால இருக்கிற மற்ற ஸ்டேட்ஸ் இதுக்கு ஒத்துக்குச்சு, உங்க ஸ்டேட்டுக்கு மட்டும் என்ன? இங்க இருக்கிறவங்க கொஞ்சம் மானம் ரோஷம் உள்ளவங்க. நான் யோசிச்சுட்டு இருந்தேன். நீங்க வெற்றி பெறுவீங்க நம்புறீங்களா சார்? நீங்கன்னு கேட்காதீங்க, நாமன்னு சொல்லுங்க. இது நம்மளோட போராட்டம். நைஸ். பையனுக்கு ஏதோ ஆயிரம். ஐயோ கடவுளே, பையன் இருக்கா? ஓகே, இங்க ஒரு பெரிய யுத்தமே நடந்துட்டு இருக்கு. நம்மள மாதிரி ஆளுங்க உடச்சு வெளில வரணும்னா நம்மள்ட்ட இருக்கிற ஒரே ஆயுதம் கல்விதாயா. அங்கேதானா பிரச்சனையே இருக்கு. ஓகே, வாவ், ரைட். நான் சுத்தமாக எதிர்பார்க்கலைங்க, இந்த ஜோனில் அடிக்கணும்னு எதிர்பார்க்கவே இல்லை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆப்வியஸ்லி ஒரு ட்ராமா ஆர்டிஸ்ட் மாதிரி இருக்கார் நம்ம விதார்த். இந்த மனுஷன் இந்த மாதிரி கேரக்டர்ஸ்லாம் பயங்கரமாக பண்ணுவார். ஒரு நார்மல் ப்ரொஃபைல் இருக்கிற ஒரு ஆள் மாதிரி பண்ணும்போது ஒரு மாதிரி ரொம்ப யதார்த்தமாக பண்ணுவோம். அப்படியே அந்த வாணி போஜன் மேம் பயங்கர கன்வின்சிங்காக இருந்தாங்க. ரஹ்மான் சாரோட அந்த 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 லாயர் அந்த 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 மெஜஸ்டிக் ப்ரெசன்ஸ் ஆகட்டும், அவர் பேசின டைலாக்ஸ் ஆகட்டும், பேசின விதங்க எல்லாமே பயங்கர இன்டென்ஸாக இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு டைலாக்ஸ் ரொம்ப பிடிச்சிது. எல்லா டைலாக்ஸ் லிட்டரலி எனக்கு வந்துட்டு இது இப்போ நடந்துட்டு இல்லைங்க, அதனால வந்து எனக்கு வேறு லெவலில் ஹிட் ஆச்சு. இது ரொம்ப பர்சனலி கனெக்ட் பண்ணிக்க முடிஞ்சது. ஓ மை காட், திஸ் இஸ் லிட்ரலி டாக்கிங் ரியாலிட்டி. இது நடந்த எத்தனை உயிர்கள் போய் அண்ட் எத்தனை பேர் செலக்ட் ஆக முடியாமல் போய் கனவுகள் அழிஞ்சு நம்ம ஊரில் இப்போ ஃபேஸ் பண்ணிருக்க ஒன் ஆஃப் தி பிக்கெஸ்ட் ப்ராப்ளம்ஸ் இஸ் திஸ். அண்ட் அது அந்த கேள்வி எனக்கு எப்பவுமே இருந்திருக்கு. இதுக்கு முன்னாடி வந்த டாக்டர்லாம் இதெல்லாம் எழுதியாக வந்தாங்க, என்னடா நடக்குது, என்னடா புதுசாக கிளப்புறீங்களே அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அண்ட் இவ்வளோ நாளாக நிறைய பேர் வந்து வரலையா? இன்ஃபேக்ட் இப்போவே ரீசெண்ட் டைம்ஸை நீங்கள் நோட்டீஸ் பண்ணி பாருங்கள். உங்கள் அப்பாக்கள்கிட்ட கேளுங்க, இல்லை உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்ட்டு கேளுங்களேன். பயங்கர எக்ஸ்பீரியன்ஸ்டான டாக்டர், பயங்கர இதான் டாக்டர், ஒரு வயசான ஆள் தான் சொல்லுவாங்க, பயங்கர ஸ்பெஷலிஸ்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ரொம்ப குறைவான ஆட்கள் தான். இங்கே ஒரு 10 எக்ஸ்பீரியன்ஸ்டான எக்ஸ்பர்ட்ஸ் ஸ்பெஷலிஸ்ட் ஒரு பர்டிகுலர் விஷயத்தில் இருந்தாங்கன்னா இங்கே ஒரு 1-2 பேர் தான் இருப்பாங்க. அதாவது யங்கர் ஜென்ரேஷனில் சொல்கிறேன், சரிங்களா? ஸோ என்ன இது சொல்ல வரேன்னா, இந்த டெஸ்ட்ஸ் எல்லாம் இல்லாமலே எக்ஸ்பர்ட்ஸ் ஆகி அதில் அப்படியே பயங்கரமாக கொடிக்கட்டு பறந்தவங்க இருக்காங்க. அது இருக்கும்போது இப்படி ஒரு விஷயம் கொண்டு வந்து திணிச்சு இது தெரியலங்க, இது என்ன எனக்கு புரியல. இது எனக்கும் இதெல்லாம் வந்துட்டு இது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நான் படித்தாலே நம்மளுக்கு டிஸ்டர்ப் ஆயிரும். அண்ட் லிட்டரலி அது கடைசியில் அதான் சொல்கிறேன், ஒரு பேசிக் ஒரு மிடில் கிளாஸ் வாழ்க்கை வாழ்கிறவங்களோட வாழ்க்கை வந்து அந்த எஜுகேஷனுங்கிறதே வந்து ஒரு எவ்வளோ பெரிய விஷயம். அதுக்கே அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு அவங்க படிக்க வச்சு கொண்டு வருவாங்க. அந்த இடத்துல கொண்டு வந்து இப்படி ஒரு ரீச் பண்ண முடியாத அளவுக்கு ஒரு ஃபீஸை வச்சு, இல்லை ஃபீஸை எப்படியோ உடனே வாங்கி படிச்சுட்டு வந்தாலும் ரீச் பண்ண முடியாத மாதிரி பாலிடிக்ஸ் பண்ணி விட்டு அவங்க வாழ்க்கையை அழிச்சு சில பேர் அதனால் உயிரே மாயிடுச்சு. டிஸ்டர்பிங் ஸ்டஃப். இது தெரியல, என்னமோ பயங்கரமான படம் மட்டும் பயங்கரமாக இருக்கும்னு தோணுதுங்க. அண்டு
நான் இது எதிர்பார்க்கவே இல்லை, இவ்வளோ நல்லா இருக்குன்னு எதிர்பார்க்கல. ஐ திங்க் திஸ் இஸ் அ வெரி சாலிட் ஒன் நினைக்கிறேன். ஐ எம் வெரி இம்ப்ரெஸ்ட். டிரெக்டர் ரிட்டன் அண்ட் டிரெக்டட் பை எஸ்பி சுப்புராமன் அவர்கள். லவ்ட் இட் சார். ரொம்ப பயங்கரமாக இருக்குது. எனக்கு ஒரு மாதிரி ஒரு மாதிரி ரொம்ப இதாக இருக்குது, ஒரு மாதிரி ஹெவி ஆகிடுச்சு எனக்கு. என்ன இதெல்லாம் நான் பயங்கர டிஸ்டர்பான விஷயங்கள். அண்ட் அதுவும் நான் சுத்தமாக எதிர்பார்க்காத நேரத்தில் இதை பார்த்தது வந்துட்டு ஒரு மாதிரி டிஸ்டர்ப் பண்ணிடுச்சுன்னு கண்டிப்பாக சொல்லணும். பட் ஆல் த பெஸ்ட். ஐ ஹோப் இந்த படத்துக்கு அட்டென்ஷன் கிடச்சி நல்லா ரீச் ஆகி நல்ல விஷயங்கள் நடந்தா சந்தோஷம். அண்ட் எல்லா ஸ்டேட்டும் அக்செப்ட் பண்ணிடுச்சு, உங்கள் ஸ்டேட் பண்ணி அக்செப்ட் பண்ணி முடிக்கணும்னு சொல்லும்போது எனக்கு ஒரு விஷயம் தோணிட்டு இருந்துச்சு. அந்த மாதிரியே அதே மீட்டரில் ஒரு டைலாக் வந்தோன்னா அப்படியே ஜூவுங்க சொல்ல. ஓகே, லுக்கிங் ஃபார்வர்ட். மியூசிக்கும் சூப்பராக இருந்துச்சு. ராகவ் பிரசாத் அவர்கள் மியூசிக். அண்ட் ட்ரெய்லர் அண்ட் பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்துட்டு கலாச்சரன் அவர்கள். பியூட்டிஃபுல், லவ்ட் இட். டைலாக்ஸ் எக்ஸ்ட்ரீம்லி பவர்ஃபுல், ஸ்ட்ராங்காக இருக்குது. அப்படியே செருப்பு கழட்டி அடித்த மாதிரி இருக்குது. ஸோ ஐ விஷ் கரெக்டான ரீச் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்குறேன். என்னால் முடிஞ்ச சப்போர்ட் இது அஞ்சாமை படத்துக்காக அப்படின்னு சொல்லிக்கிறேன். அண்ட் திஸ் இஸ் மை ரியாக்ஷன் ஃபார் அஞ்சாமை அஃபிஷியல் ட்ரெய்லர். உங்கள் தாட்ஸ் எனக்கு தான் மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வீடியோ முடிச்சுக்க பார்த்து நன்றி. கூடிய சீக்கிரம் சந்திக்கிறேன். மறக்காம பண்ணிடுங்க. ஓகே, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். நான் ஷோப் சைனிங் ஆஃப். டேக் கேர் அண்ட் பீஸ்.